ஒரு சின்ன மோட்டிவேஷன் பார்த்துட்டு இந்த பிரம்மாவனுடைய டெக்ஸ்ட் லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ரொம்ப சூப்பரான ஒரு போயம். ஒரு மேலை நாட்டுக்காரர் நம்மளுடைய ஒரு ஹிந்து கடவுளை உலகத்தரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய ஒரு போயம் அப்படின்னா இந்த பிரம்மா போயத்தை நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். நீங்க உங்க லைஃப்ல நீங்க எப்படி இருக்கீங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு மோட்டிவேஷன். இது ஒரு சின்னது தான். பட் ஆனால் ஃபீல் அதை முழுமையா ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக நான் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பிளான்லேயே இல்லை. நான் வேற ஒரு இது பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அதை மையமாக தான் இன்னைக்கு அதை பார்க்க உங்கள்கிட்ட அதை பேச போகிறேன். அதை பார்த்துட்டு நாம் பிரம்மாவனுடைய டெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ காலேஜஸில் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. இதுக்கு முன்னால் இருந்த ஆர்ட்ஸ் காலேஜினுடைய டைப் அப்படிங்கிறது இப்போ இல்லை. இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அது வேற ரகம் இதுக்கு முன்னால். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லா மற்ற காலேஜஸ்குள்ளே போய் வாட்ச் பண்ணுறது, ஸ்குவாட் அப்படிங்கிறது எல்லாம் நிறையா வேலைகள் நிறையா இருக்கும். அதை தானே நிறையா ஒர்க் லோட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகே, ஃபைன். இன்னைக்கு ஸ்குவாடு போயிருந்தோம். ஸ்குவாடு போயிருந்தப்போ நான் அந்த இடத்துல பார்த்த ஒரு விஷயம், அதை நான் உங்களுக்கு அந்த விண்டோலேருந்து பார்த்தேன். மழை பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. நல்லா மழை ஊற்றிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் போகும்போது ஆக்சுவலாக அந்த காலேஜில் ஒரு 1 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த 1 ஹவர் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ஜியோ போட்டு ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு அந்த சம் லேப் ஃபெசிலிட்டிக்காக அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்போ தான் இப்போ தான் வெறும் ஃப்ளோர் மட்டும்தான். தட் மீன்ஸ் இன்னும் அது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை மட்டும்தான் மட்டம் தட்டி விட்டுருக்குறாங்க. அங்கே இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு அங்கே பில்லர் எழுப்புறதுக்காக அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அந்த கம்பியெல்லாம் கட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லர் எழுப்புறதுக்காக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, கான்ட்ராக்டர் அந்த இடத்துல இருக்கிறாரு, இன்ஜினியரும் இருக்கிறார். ஏன்னா இது ஒரு பிகினிங் டே, எங்கெங்கே என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அந்த இடத்துல. நான் விண்டோவிலிருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா மழை வந்துருச்சு. ஆக்சுவலி நாங்களும் அந்த இடத்துல கிளம்புறக்கூடிய ஒரு இடம். பட் ஆனால் மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால அந்த இடம் அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ மறுபடியும் அந்த விண்டோவில் பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே அவங்களுடைய அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. மலைக்கு ஒதுங்கிட்டாங்க, சேஃபாக ஒதுங்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இமேஜினேஷனோட இங்கே புரிஞ்சுக்கணும். அவங்க ஒர்க்கர்ஸ் மழை வந்த உடனே அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் நோக்கி போயிடுவாங்க. போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை வந்துருச்சு, நான் எப்படி வேலை செய்ய முடியும், வெளியில் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பதில் ஒன்று அவங்க கையில் இருக்குது. அதனால் அந்த பதிலே அவங்களுக்கு ஒரு பொருளாதாரமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் அந்த கான்ட்ராக்டருக்கு கொஞ்சம் மழை விட்ட உடனே எப்போ வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிடுறாரு. கொஞ்சம் மழை விட்டுருச்சு, அதான் பாருங்க மேகமழை கலைஞ்சு போயிடுச்சு, இனி மழை வராது வாங்கப்பா அப்படிங்கிறாரு. அவங்க உள்ள செட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்னங்கிறாங்க, இருங்க சார் மறுபடியும் வந்துடும், நாங்களாம் வெளியில் மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு நேரம் சரியாயிரும், எத்தனை டைம் ட்ரெஸ் மாற்ற முடியும், கொஞ்சம் இருங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டருக்கு அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை. இல்லைப்பா வராதுப்பா வாங்கப்பான்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாரு. வேலை செய்யக்கூடிய அந்த கூலி ஆட்கள் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை தேடுறாங்க. பட் இங்கே அதுதான் விஷயம். கூலி ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், அங்கேருந்து தப்பிச்சா போதும், அந்த நாள் கடந்து போனால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவோடு அவங்க இருக்காங்க. பட் அந்த கான்ட்ராக்டருக்கு தான் அதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா முடிச்சு கொடுக்கணும். இன்றைக்கி வேலையை ஆரம்பித்தா தான் அடுத்த நாள் அதனுடைய கண்டினியூஷனான இன்னொரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இதை முடிக்கிறதுக்கு வேணுங்கிற டைமை நம்ம கரெக்டாக முடித்து எடுத்துகிட்டு போகணும். அந்தந்த டேக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அலோவன்ஸ் கொடுக்கணும், தனக்கு தேவையான ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது கான்ட்ராக்டருக்கு இருக்கக்கூடிய பேர்டன். அவர் அந்த பேர்டனில் தான் வேலை செய்ய முடியும். அவர் ஈஸியாக இருக்காது. பட் ஆனால் அந்த கூலி ஆட்கள் எப்படி இருக்காங்க, அவ்வளோதான், இன்னைக்கு டே எப்படியே கடந்தா போகுது, எப்படி பார்த்தாலும் கூலி. மழை வந்துச்சு அதனால நான் ஒதுங்கிட்டேன், நான் வந்ததுக்கு என்ன பண்ண முடியும், மழை வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த ப்ராஃபிட் அப்படிங்கும்போது கூலி ஆட்கள் லிமிட்டடான ஒரு சேலரி தான். எப்படி பார்த்தாலும் அந்த மந்த் ஃபுல்லாக வேலை செஞ்சால் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி தான் என்னால் செய்ய முடியும். பட் ஆனால் அந்த கான்ட்ராக்டருக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் விரைவாக முடித்தோம் அப்படின்னா 20 நாளில் முடிக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை ஒரு 10 நாளில் முடித்தா அவருக்கு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய கூலி மீதியாகும். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ யாருக்கு அந்த பர்டன் இருக்கோ அவங்க கிட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்போ இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கல.
ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த கான்ட்ராக்டருக்குன்னு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அந்த கூலி ஆட்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை, கூலாக அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. த சேம் லைஃப் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்க்காக நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை உங்களோட சந்ததிகளை மாற்றி உருவாக்கணுங்கிறதுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஏறிட்டா உங்கள் சந்ததியை எளிமையாக அந்த வாழ்க்கையை வாழ முடியும், ஈஸியாக உங்களை பின்தொடர்ந்து வர முடியும். பட் நீங்கள் அங்கே ஏறாம கொஞ்சம் தருக்குனா கூட அதனுடைய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது பின்னால் வரவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும். அப்போ நீங்கள் ஏறினா மட்டும்தான் ஒரு லைஃப்க்கான ஒரு வெளிச்சமே பார்க்க முடியும். அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க உங்கள் லைஃப்பை. உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கான்ட்ராக்டராக இருக்க போகிறீங்களா, அதாவது ஓனராக இருக்க போகிறீங்களா, அல்லது உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கூலியாளாக இருக்க போகிறீங்களாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி கூலியாளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தினத்தை மட்டும்தான் கடந்து போக முடியும், வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கடந்து போக முடியும், அவ்வளோதான். நீங்கள் வாழக்கூடிய எல்லா வருஷமும் சரி, ஒரு 100 வருஷமே வந்தாலும் அந்த 100 ஆண்டுகள் கடந்து தான் போக முடியுமே தவிர உங்கள் நாள் உங்கள் சந்ததிகள் வாழ்ந்துச்சுன்னு சொல்லி எந்த ஒரு வரலாறு இல்லாமல் போயிடும். அதனால் உங்கள் லைஃப்க்கு நீங்கள் கூலியாலாம் இருக்காதீங்க, உங்கள் லைஃப்க்கு நீங்கள் ஓனராக இருங்க. அப்போ எங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. ஓனருக்கு எப்பொழுதும் ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தயங்காதீங்க. வெற்றி என்பது எப்பொழுதுமே ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான். பிரச்சனைகளை கடந்து யார் செல்கிறாரோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்பது எப்பொழுதுமே உண்டு. அதனால் பிரச்சனை இல்லாமல் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கவும் கிடைக்காது. அப்படி கிடைத்தால் அது வெற்றி என்பதற்கான அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்காங்க. அதனால் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னைக்கு பிரம்மாவனுடைய டெக்ஸ்ட் லைனுக்குள்ளே போயிடுவோம். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் எப்பொழுதுமே வேலையாளாக இருக்காது, கூலிக்காரனாட்டு வேலை செய்யாதீங்க. கூலிக்காரங்க 5 மணி ஆச்சு, 5 மணிக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் படிப்பை படிக்கும்போது ஒரு நாளுக்கு டைம் அப்படின்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு கூலியாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருக்கிறத தாண்டி நீங்கள் ஓனராக இருக்கணும் உங்கள் லைஃப்க்கு. அப்போ நோ டைம், எந்த ஒரு நேரம் இல்லை. நீங்கள் நைட்டு 2 o'clock வரைக்கும் படிக்கிறீங்களா, தப்பு இல்லை, படிங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறீங்களா, ஏன்னா உங்கள் லைஃப்க்காக படிக்கிறீங்க. சிரமம் பார்க்கக்கூடாது, உடம்பு வலிக்கும், ஃபீலாக இருக்கும், என்னடா எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க நான் மட்டுமே படிக்கிறேன்னு சொல்லி உங்கள் மனசு உங்களை வந்து அப்படியே ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கெல்லாம் மயங்கிறாதீங்க. அது எல்லாமே ஒரு டெம்பரரி தான். இது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டா உங்கள் லைஃப் அப்படிங்கிறது டர்னிங் பாயிண்ட் ஆயிரும். இந்த லைஃப் ஹேஸ் த பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உணர முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற அதே விஷயந்தான். உங்கள் லைஃப்க்காக நீங்கள் போராட போகிறீங்க. ஸோ அது ரிஸ்க்காக, ஹை ரிஸ்க்கு. இதை தாண்டி நீ ரிஸ்க் எடுக்க ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ரிஸ்க் எடுங்க. ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. டைம் வந்து 5 மணி நேரம் தான் படிக்கணும், 6 மணி நேரம் தான் படிக்கணும்னு சொல்லி டைம் லிமிட்டோட படிக்காதீங்க. பியாண்ட் த லிமிட்டோட படிங்க. எவ்வளோ நேரம் வேணால் படிக்கலாம். உங்கள் உடம்பு எவ்வளோ தூரம் ஒத்துழைக்குதோ அவ்வளோ தூரம் படிங்க. சில நேரங்கள் உடம்பே வளையாதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு 3 மணி நேரம் படித்தாலே அப்பாடா நிறையா படிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்பாங்க. டோன்ட் டேக் ரெஸ்ட். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் யாராவது ஒருத்தவங்களை மிந்திட்டு போயிடுவாங்க. அதனால் யாருக்கும் வழி விடாதீங்க. ஸோ அதனால் நல்லா படிங்க, டேக் ஹை ரிஸ்க். இந்த விஷயத்தோட நாம் இன்னைக்குள்ள என்ட்ராகும். ஆல்ரெடி பிரம்மாவனுடைய போயம் லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாலேயே அவருடைய பயோகிராஃபியை நம்ம பார்த்துருப்போம். ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய பயோகிராஃபியை நம்ம பார்த்தோம். அந்த பயோகிராஃபியை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்டை வந்து அழுத்தமாக சொல்லியிருந்தேன். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அதை முழுமையாக நம்ம உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் லைனுக்குள்ளே என்ட்ராகும். அந்த டிரான்சென்டென்டலிசத்துக்குள்ள அந்த பாயிண்டை வந்து நான் பிரம்மாவை எழுதின அந்த எமர்சன் ஆத்தரோட தொடர்படுத்தியிருந்தேன். இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது ஒரு பிலாசபிக்கல் லிட்ரரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டிரான்சென்டென்டலிசத்துக்கும் இந்த போயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ அதுக்கு அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நல்லா கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த டிரான்சென்டென்டலிசத்தை பற்றி பேசும்போதே இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தினேன். இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது எமர்ஜ் எங்கிருந்து ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் ரொமான்டிசிசத்திலிருந்து எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த வார்த்தைக்கு, இந்த லைனுக்கு ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது இன்னும் பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி அது ரொமான்டிசிசத்திலிருந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னா டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லிட்டேன், அது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பீப்புளுக்கான ஒரு குட்னஸை கொடுக்குறது அந்த டிரான்சென்டென்டலிசம் கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை திங்க் பண்ணிக்கணும். ஏன் இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு போகிறீங்க,
ஏதாவது ஒரு அவசரமாக போகிறீங்க, அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடுறீங்க. அப்படி பிடிக்க ஓடும்போது டக்குன்னு ஏதாவது ஒன்று தடுக்குது. தடுத்த உடனே உங்களுக்கு மனசு ஒன்று தோணும், என்னமோ தடுக்குது பக்கம், ஏன்னா நின்றுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு சொல்லும். அந்த மனசை நீங்கள் கேட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவீங்க. அல்லது சம்டைம்ஸ் அது தடுக்கும், ஏதாவது ஒன்று தடுக்கும் நம்மளை. அதுக்கு என்ன நினச்சி பார்ப்பீங்க, ஏன் தடுக்குது அப்படின்னு. ஒன்று நீங்கள் அந்த பைக்கையே மறந்துருக்கலாம், அல்லது உங்களுடைய கார்க்கையே மறந்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை மறந்துருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துருப்போம். அப்போ அது நிஜமா தடுக்கி விட்டதுக்கு அப்புறம் அது ஞாபகம் வரும், அடடா நம்ம பாரு அந்த டாக்குமெண்ட் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுக்க போவோம். அப்போ அந்த மனசு உங்கள்கிட்ட அப்போ சொல்லும் இல்லையா, இதுதான் தெய்வீகமான ஒரு விஷயம். சரி, நமக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளுக்கு போகும்போது எதாவது தடுக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தெய்வீகமான ஒரு உணர்வோட நீங்கள் தொடர்படுத்திக்குவீங்க. அப்போ யார் ஒருத்தர் அந்த தெய்வீகத்தை உணர்றாங்களோ, அவங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்த தொடர்படுத்துவாங்க. அப்போ இது ஒரு கான்செப்டுக்குள்ள ஒரு சின்ன கான்செப்ட். இன்னொன்று, இந்த டிரான்சென்டென்டலிஸ்டுக்குள்ள இன்னொன்று வரேன், ஏன்னா இதுதான் தெய்வீகம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இன்னொரு விஷயத்த பேசுகிறேன். இந்த டிரான்சென்டென்டலிஸ்டில் திருடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, திருடுதல் அப்படின்னு. அப்போ திருடுதல் என்பது ஒரு தவறான செயல். மனிதனுடைய பார்வையில், மனசாட்சியினுடைய பார்வையில் தவறான செயல். இந்த தப்புன்னு சொல்ற விஷயத்துக்கான கான்செப்ட் டிரான்சென்டென்டலிசம். அது சரின்னு சொல்லிச்சுன்னா டிரான்சென்டென்டலிசம் திருடுவது சரின்னு சொல்லவே சொல்லாது. அப்பா இது தப்புப்பா. அப்போ பீப்புளுடைய குட்னஸ் தான் இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கும். அப்போ இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட்க்கு இன்னொரு பாயிண்ட் இப்போ வந்துட்டு, அப்போ டிரான்சென்டென்டலிஸ்ட்னா புரிஞ்சிருச்சு, நல்லதை சொல்லி கொடுக்குற ஒரு வேலையை அது செஞ்சுட்டு இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்போ இது எமர்ஜ்டு ஃப்ரம் த இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் ரொமான்டிசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம் இல்லையா. அது எப்படி எமர்ஜ்டு ஃப்ரம் இங்கிலீஷ் அண்ட் ரொமான்டிசிசம் அப்படிங்கிறத இந்த புரிஞ்சுக்கணும். அப்போ ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் புரிஞ்சுக்கணும். ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி இருக்குது. அந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி நியூ கிளாசிக்கல் ஏஜில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு விஷயத்த சயின்ஸோட தொடர்படுத்தி பார்க்கும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அங்கே சயின்ஸை தான் முதல்ல தேடும். சயின்ஸாக இருக்கிற விஷயத்தை தான் அந்த டைமில் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படி சயின்ஸோட தொடர்படுத்தி தான் இருந்துச்சு. இமேஜினேஷன் வேலையில். பட் ஆனால் அந்த ரொமான்டிக் பீரியட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இமேஜினேஷனை கொண்டு வந்துச்சு. சின்ன சின்ன கான்செப்ட், சூப்பர் நேச்சுரல் பவரை நம்பர் மாதிரி சொல்லிச்சு. இப்போ சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விண்டோ கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே என்னமோ அப்படின்னா, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு அதை நம்ப வைக்குது அப்படின்னா அது சூப்பர் நேச்சுரல். அதுவே நியூ கிளாசிக்கல் ஏஜாக இருக்கட்டும், ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த பீரியடில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏப்பா விண்டோ கிட்ட நிற்குதுன்னா யாராச்சும் ஒரு நிழலாக இருக்கும், அல்லது யாராவது நிஜமாலுமே நிற்பாங்க, பேயின்னு ஒன்று இல்லைப்பா, அது எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இது நியூ கிளாசிக்கல். பட் ஆனால் ரொமான்டிசிஸ் அப்படிங்கிறது அப்படியும் இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை பற்றியும் பேசிச்சு. அப்போ ஒரு விஷயத்தை கற்பனையால் நம்ப வைக்கிறது இந்த ரொமான்டிசிஸத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி ரொமான்டிசிசத்துக்குள்ள இன்னொரு விஷயம் இமேஜினேஷன். இப்போ இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், நீ நல்லது செஞ்சா நீங்கள் எங்கே போவீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்போ உண்மையாக ஒரு மனிதனுடைய அறிவுபூர்வமாக ரேஷனல் ஐடென்டிட்டியோட திங்க் பண்ணால் சொர்க்கம் அப்படின்னு இருக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை. மனிதன் என்பது வாழ்கிறான், இந்த உலகத்தில் வாழ்கிறான், இறந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிடுறான், இவ்வளோதான். பட் ஆனால் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை நம்பக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ரொமான்டிசிசம். அப்போ ரொமான்டிசிசத்தில் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் விஷயத்த பேசிச்சு. அந்த சூப்பர் நேச்சுரல் விஷயம் எப்படி இந்த டிரான்சென்டென்டலிசம் எப்படி தொடர்புனா பாசிட்டிவ் வைப்ஸோட மட்டும் தொடர்படுத்தும். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியோட, கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தோட மட்டும் தொடர்படுத்திக்கணும். அதனால தான் இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது, இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் ரொமான்டிசத்துலேருந்து எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது இருக்குது. சரி, ரைட். அப்போ இந்த எமர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் தன் ஃபேமிலியினுடைய ஆரிஜின்லேருந்து அவங்களுடைய பேக்ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா யூனிடேரியன் மினிஸ்டருக்கு இருந்ததுனால, அவங்களோட பேக்ரவுண்டுக்குள்ளே ரிலிஜன் அப்படிங்கிறது, கிறிஸ்டியனிட்டிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அவர்கிட்டையும் இந்த தெய்வீகமான உணர்வுகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னால், கடைசி ஆண்டுகள் எல்லாம் தான் அவர் என்ன போயிட்டாரு, சோசியலுக்குள்ளே போயிட்டாரு. அதாவது ஸ்பிரிச்சுவல்லேருந்து சோசியலுக்கு போயிருப்போம். அப்படி இந்த போயமை பார்க்குறதுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, இந்த டெக்ஸ்ட் லைனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் பிரம்மாவனுடைய சில பாயிண்ட்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து இந்த டெக்ஸ்ட் லைனுக்குள்ளே போவோம். அப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டுன்னு நினைக்கிறேன். டிரான்சென்டென்டலிசத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தது இந்த டிரான்சென்டென்டலிசம் கான்செப்ட் எப்படி எமர்சனுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆரம்ப காலத்தில் டிரான்சென்டென்டலிசம் வரதுக்கு காரணமே எமர்சன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸில் மெயின் மெம்பர் அப்படின்னா எமர்சன். ஓகே, இந்த பாயிண்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், டிரான்சென்டென்டலிசத்தை ஃபீல் பண்ணா மட்டும்தான் இந்த போயம் பிரம்மாவை என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால்
எனிகோ நீங்கள் அந்த டிரான்சென்டென்டலிஸ்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத உங்கள் தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மட்டும்தான் நம்ம மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. ஓகே ஃபைன். இந்த போயத்துக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி, டெக்ஸ்ட் லைனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அபவுட் த போயம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிரம்மா இந்த போயம் எழுதின பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1856, 1856 இந்த போயம் எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, சில நேரங்களில் ரிட்டர்ன் பண்ணின இயர் ஒன்று இருக்கும், பப்ளிஷ் பண்ணின இயர் ஒன்று இருக்கும். கேள்வியில் த ஒர்க் இஸ் ரிட்டன் ஆர் பப்ளிஷ்டு, அது என்ன வார்த்தை இருக்குங்கிறது எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவும் இந்த மாதிரி போயம்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ப்ரீமியர் பண்ணினது ஒரு ஆண்டு இருக்கும், அமெரிக்காவில் ப்ரீமியர் பண்ணினது இன்னொரு ஆண்டு இருக்கும். அப்போது அந்த கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கீப் அண்டர்ஸ்டாண்ட் அப்சர்வேஷன் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரம்மா அப்படிங்கிற போயம் ரிட்டன் இன் 1856, 1856 எழுதினார். டிரான்சென்டென்டலிசம்லாம் ஒரு நல்ல பீக்கு தாண்டி செகண்ட் வேவுக்கே வந்துருச்சு, அந்த டைமில் எழுதினார். அதுக்கப்புறம் இந்த போயம் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா நவம்பர் 1856 தான் பப்ளிஷ் ஆகுது. எதில் பப்ளிஷ் ஆகுதுன்னா தி அட்லாண்டிக்னுடைய இஷ்யூவில், ஒரு இஷ்யூவில் பப்ளிஷ் ஆகுது. நான் டிரான்சென்டென்டலிஸ்டுக்கான ஒரு ஜேர்னல் சொல்லியிருந்தேன், தி டயல் அப்படிங்கிறது. பட் ஆனால் இவருடைய இந்த போயம் தி அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு மேகசினில் அதில் வரக்கூடிய ஒரு இஷ்யூவில் தான் இந்த பிரம்மா அப்படிங்கிற இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆகுது 1856. இந்த 2 இயர்ஸை 2 ஆண்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன், 1856, 1857. இதை ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கணும். சரி ரைட். இந்த போயத்தில் வேற என்ன இருக்குது அப்படின்னா, இந்த போயம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய போயமெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மொத்தமாகவே 4 ஸ்டான்ஸாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அப்படியே தேன் மாதிரி இருக்குது, அப்படி ஸ்வீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. உண்மையில் இவருக்குள்ளே இப்படி ஒரு ஃபீல் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நாமளே கூட பிரம்மாவை பற்றி அப்படி எழுதலை. ஹிந்து ரிலிஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹிந்து பீப்புள் கூட பிரம்மாவை பற்றி அப்படி எழுதலை. பட் ஆனால் இவர் அவ்வளோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்போம் அப்படி இந்த ஒர்க்கில். வெறும் 4 ஸ்டான்ஸா தான், அந்த 4 ஸ்டான்ஸாக்குள்ள ஒரு யூனிவர்சலிட்டி பவரை எடுத்திருப்போம் அப்படி. ஸோ இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஏ 4 ஸ்டான்ஸா போயம். ஒவ்வொரு 4 ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ், 4 லைன்ஸ் தான் இருக்கு, மொத்தமாகவே 16 லைன்ஸ் தான். இந்த 4 ஸ்டான்ஸா இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு 4 ஸ்டான்ஸா இருக்கக்கூடிய இந்த போயம் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 4 லைன்ஸ் இருக்கிறதுனால இந்த போயத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாட்ரைன்ஸ்னு சொல்லுவோம். குவாட்ரைன் அப்படின்னா 4 லைன் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாவை குவாட்ரைன் அப்படி. அதே 14 லைன் இருந்துச்சுன்னா அது சானட்னு சொல்லுவோம். அந்த சானட்டையும் பிரிப்பாங்க, அதில் 4 லைன்ஸ் பிரிக்கிறது, 8 லைன்ஸ், அதை 8 ப்ளீஸ் மறுபடியும் செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் ஆனால் இந்த இதில் வெரி சிம்பிள், ஒவ்வொரு குவாட்ரைன் மொத்தம் 4 குவாட்ரைன்ஸ் தான் இருக்கும், ஒரு நன்னாங்கு 16 லைன். இந்த போயம் எதை டீட்டெயில் பண்ணுது அப்படின்னா ஹிந்து காட், அதாவது பிரம்மாவனுடைய பவர் தான் இந்த போயம் முழுக்க பேசியிருப்பாங்க. இந்த போயம் முழுக்க யாரை பற்றி முழுக்க இந்த போயத்தில் ஒரு பெர்சன் அப்படின்னா பிரம்மா தான். அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அதுவும் எமர்சன் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருப்பா அப்படி. பட் ஆனால் அது இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் அங்கே யார் பேசுகிற மாதிரி காட்டுறாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. ரைட். இந்த டைட்டில், இந்த போயத்தினுடைய டைட்டில் நேமேட் பிரம்மா தான். அந்த பிரம்மா அப்படிங்கிறது ஒரு பர்சன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த பர்சன் யார் அப்படின்னா ஹிந்து ரிலிஜன் அடிப்படையில் இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் தான் அந்த பிரம்மா. அந்த பிரம்மாங்கிறது அந்த இந்து கடவுளிலிருந்து பிரம்மாவை எடுத்து பிரம்மாங்கிற ஒரு தலைப்பிலேயே இந்த போயத்தை எழுதியிருப்பா அப்படி எமர்சன். இந்த பிரம்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா காட் ஆஃப் கிரியேஷன், படைக்கும் கடவுள் பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கூட இன்னும் 2 காட் இருக்காங்க இந்து ரிலிஜன்ல. இந்த இடத்துல லாஸ்ட் லைன் பாருங்க, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த 3 மேஜர் காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பிரம்மாவை குறிக்குது. அதாவது பிரம்மாவும் 3 காட்ல மேஜர் காட்ல அதில் பிரம்மாவும் ஒருத்தர், மீதி இருக்கிறது 2 பேர் யார் அப்படின்னா விஷ்ணு சிவா. அதாவது சிவா விஷ்ணு பிரம்மா சொல்லி 3 கடவுள் இருக்கிறாங்க. இதில் பிரம்மாவை பற்றி இங்கே எமர்சன் முழுக்க பேசியிருப்போம் அப்படி. சரி ரைட், ஒரு பகுதியை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க எபோட் த போயமில். எபோட் த போயமில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்குள்ளே வரோம். இங்கே எமர்சன் இந்த போயத்தை எழுதியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே எமர்சனுடைய வார்த்தைகள் தான். பட் ஆனால் அங்கே யாரை பயன்படுத்திக்கிறார் அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவாக பயன்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், எமர்சனுடைய வேர்ட்ஸ் தான் வெளியில் வருது.
பட் ஆனால் அதை சொல்கிறதுக்கு இவர் யாரை பயன்படுத்திக்கிறார்? ஐ அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனை பயன்படுத்துகிறார், ஃபர்ஸ்ட் பர்சனை பயன்படுத்துகிறார். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படிங்கிறது இந்த போயத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம். அடுத்தது அதையே நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுலேயே சொல்லிடுறேன். ரைட். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் முழுக்க முழுக்க எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னா த ஸ்பிரிட் ஆஃப் பிரம்மா. பிரம்மாவனுடைய ஸ்பிரிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவான விஷயத்த இங்கே நீங்கள் பார்க்க முடியும். பிரம்மாவை பற்றி ஒரு இடத்துல கூட இங்கே நெகட்டிவாக எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதில் சொல்லும்போது பிரம்மாவுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவார் எமர்சன். பிரம்மாவனால த டைம் அண்ட் ஸ்பேஸை மூவ் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு எமர்சன் வெளிப்படுத்தியிருப்பா. அப்படி அதே எப்படிப்பா டைம் அண்ட் ஸ்பேஸை தாண்டி போகிற அளவுக்கு ஒருத்தருக்கு பவர் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்கு நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ ஹி மூவ்ஸ் த்ரூ த டைம் அண்ட் ஸ்பேஸ். இங்கே என்ன அப்படின்னா, நாம் ஒரு மனிதனா நம்மளோட லைஃப்பில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தப்போ நல்லதோ ஒன்று செஞ்சுருப்போம். பட் ஆனால் அதை நம்ம கண் கூட திரும்ப அதே இடத்துல போய் பார்க்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அந்த டைமை பேக்வேர்டில் போகக்கூடிய பவரும் நமக்கு இல்லை, அதே டைமில் ஃபார்வேர்டில் போகக்கூடிய பவரும் நம்மக்கிட்ட இல்லை. ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். பட் ஆனால் இந்த பிரம்மாவுக்கு என்ன பவர் இருக்குதுன்னா, நீங்கள் அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த செஞ்ச செயலை அவர் நேரடியாக அதே இடத்துல போய் கண் கூட பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபியூச்சரில் இன்னும் ஒரு அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த தினத்தில் அப்படிங்கிறதையும் கூட இந்த பிரம்மானால கண் கூட போய் பார்க்க முடியும். அப்போ இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடியவர், அதுக்குள்ளே மூவ் ஆகி போகக்கூடிய ஒரு பவர் உள்ளவர் தான் பிரம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எமர்சன் சொல்லிட்டு இருப்பா. அப்படி நம்ம லைன்ஸ்குள்ளே போகும்போது அதுக்கான எல்லா ஜஸ்டிஃபிகேஷன்ஸையும் நம்ம லைனுக்குள்ளே பார்ப்போம். இந்த போயம் தொடங்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த லைனை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு அது இதோட ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இங்கே என்னன்னா, ஒரு ஸ்பீக்கர் ரீடர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இந்த போயம் அப்படிங்கிறதே தொடங்கியிருக்கும். ஒரு ஸ்பீக்கர் ரீடர்கிட்ட சொல்கிற மாதிரி. ரீடர்னா யார்? படிக்கிறவங்க. அப்போ அந்த ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அந்த ஸ்பீக்கர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்சோனிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த இடத்துல இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். அப்படி சொல்லும்போது அந்த போயம் தொடங்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் சொல்லுவார், எல்லாருமே தப்பாக திங்க் பண்ணுறீங்கப்பா, லைஃப்பை பற்றி தப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த இதை சொல்லி தொடங்கும். அப்படி அது எந்தெந்த இடத்துல தவறாக திங்க் பண்ணுறாங்க, அப்போ ஏன் எப்படி சரியாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட் லைனுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த ஸ்பீக்கர் சொல்லும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு ரீசனில் ஏதாவது ஒரு விஷயத்த கொள்றீங்க, அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பிரம்மா அங்கே எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் ஒரு ஒரு மனிதராக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன இன்செக்டாக இருக்கலாம், ஒரு உயிரினமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கொள்ளுறீங்க, அங்கே பிரம்மாவனுடைய செயல்பாடு அங்கே என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த எமர்சன் சொல்லிட்டு, யார் ஸ்பீக்கர்னுடைய வாய்ஸில் சொல்லிட்டு அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எமர்சன் இந்த இடத்துல இந்த போயத்தில் சொல்லுவார். அதற்கு அடுத்தது பிரம்மா கிட்ட ஒரு சப்டில் பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் என்ன பவர் அப்படின்னா, இவரால் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம், இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் எப்பொழுது வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குங்கிறதையும் இந்த போயத்தின் வழியில் சொல்லியிருப்பாப்படி. ஸோ ஓகே, அப்போ பிரம்மாவை பற்றின ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எமர்சனுடைய பார்வையில் பிரம்மா எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதற்கப்புறம் எமர்சன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி பிரம்மாவே வந்து பேசுகிற மாதிரி இந்த போயத்துக்குள்ளே லைன்ஸை வந்து கட்டமைச்சிருப்போம். அப்படி அதனால் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரொனவுனையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ரைட். இந்த போயத்துக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னால் சில பாயிண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மெயின் கான்செப்ட் தான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது, ஐ அப்படிங்கிறது. இங்கே வரக்கூடிய போயம் லைன்ஸில் ஐ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த ஐ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா பிரம்மாவை ரெஃபர் பண்ணும். அப்போ ஒரு போயத்தில் எங்கெல்லாம் ஐ அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் பிரம்மா பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல். எங்கெல்லாம் ஐ வருதோ அங்கெல்லாம் பிரம்மா பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த போயத்தில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல அந்த கேள்விகள் வந்து மையம் கொள்ளும். அப்போ ஒரு லைனை கொடுத்துட்டு ஹூ சேஸ் திஸ் லைன் அப்படின்னு இருக்கும். அதில் வரக்கூடிய கான்செப்ட் யார் சொன்னா அப்படின்னு இருக்கும். இந்த பிரம்மாங்கிற போயம் முழுக்க முழுக்க நிறைய இடத்துல பிரம்மா தான் பேசிக்கிற மாதிரியே கொண்டு வந்திருப்போம். அப்படி எமர்சன். ரைட், புரிஞ்சுக்கணும். இங்கே யூனிவர்ஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மா தான். ஓகே, பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கணும். இங்கே எமர்சன் ஐ யூஸ் பண்ணுறதுக்கு பிரம்மாவனுடைய வாய்ஸை அடாப்ட் பண்ணுறாரு. தான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால் பிரம்மாவே சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேங்கிற மாதிரி அந்த போயத்தை எடுத்துகிட்டு போயிருப்போம். அப்படி இப்போ பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இடத்துல புரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு கிரியேட்டர்,
அவர் ஒரு ப்ரிசர்வர், அவர் ஒரு யூனிஃபையர். இந்த யூனிஃபையருங்கிற வார்த்தைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் லைனுக்குள்ளேயே பார்க்க முடியும். கிரியேட் பண்ணுறாரு, அதாவது படைக்கும் கடவுள், படைச்சதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணுறாரு. அதே மாதிரி நல்லது கெட்டதுன்னு எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் யூனிஃபைடாக இருக்கிறார், ஒரு யூனிஃபைடாகவும் செயல்படுவார். எதுவும் வந்தாலும் அந்த தராசை நேர்கோட்டில் வச்சு பார்ப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூனிஃபைடான ஒரு பர்சன் தான் பிரம்மா. அப்படிங்கிற இந்த விஷயத்தையெல்லாம் தான் இன்னைக்கு லைனில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, நாம் இப்போ பிரம்மாவனுடைய டெக்ஸ்ட் லைனுடைய எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போவோம். ஸ்ப்ரிங் லைன் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லைனை கொடுத்து அந்த லைனுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதே கொடுத்துருக்கும். வேறு எங்கேயுமே உங்கள்கிட்ட நிச்சயமாக நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்து பார்க்கலாம். ஸ்ப்ரிங் லைனை தாண்டி யாரும் அதனால் அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த லைன்ஸ் எல்லாம் கிரியேட்டட் பை மீ, அதனால் அப்படி எடுத்து எழுத முடியும். இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டான்ஸா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டான்ஸா ஒன்று இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்க. பட் ஆனால் ஸ்ப்ரிங் லைன் அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு இதுக்கு மேலே டீட்டெயிலாக யாருனாலையும் தர முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு அந்த டீட்டெயிலில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மை ஒன் அண்ட் ஒன் எய்ம். நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிறது இதோட பெஸ்ட்டான குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கொண்டு வரணும்னு நினைப்பேன். ஏன் இந்த குவாலிட்டியை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நாம் நாளைக்கு ஒரு மோட்டிவேஷன்லேயே அதை நம்ம வந்து கண்டிப்பாக வேற ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போ லைனுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் லைன் இஃப்ல ஆரம்பிக்குது, இஃப் கிளாஸில் ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைனை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஸ்டான்ஸாவே புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா இந்த ஸ்டான்ஸாவே புரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்குள்ள ஒரு மீனிங் அப்படிங்கிறது இருக்கு. அது சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் தாங்கி நிற்குது. இஃப் கிளாஸில் ஆரம்பிக்குது. எப்பொழுதுமே ஒரு ஒரு லைன் இஃப் கிளாஸில் ஆரம்பிச்சா இஃப் கிளாஸ்க்கு அப்புறம் அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் தேவையான ஒரு விஷயம் இருக்கும். இஃப் கிளாஸில் ஃபுல் ஸ்டாப் இருக்காது ஃபர்ஸ்ட் பார்ட்டில். பட் ஆனால் இந்த செகண்ட் இதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் நல்லா படித்தா இதுக்கு ஒரு இந்த இதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ இங்கே முடியல, நீங்கள் நல்லா படித்து என்ன ஆவீங்க, கவர்மெண்ட் ஜாப் வாங்குவீங்க. அப்போ இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ நல்லா படித்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியும். அப்போ இஃப் கிளாஸ் அப்படின்னாலே இன்னொரு ஆக்ஷன் அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இஃப் கிளாஸ் பயன்படுத்தியிருப்போம். அப்படி முதல் ஸ்டான்ஸால் 2 இடத்துல இஃப் கிளாஸ் பயன்படுத்தியிருப்போம். அப்படி 2 இடத்துக்கு சேர்த்து போல அதுக்கான ஆன்சர் இஃப் கிளாஸ்க்குள்ளேயே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த ஸ்டான்ஸை ஒன்றுல. சரி, ஓகே, இஃப் கிளாஸ்க்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். ரெண்டாவது இந்த ஃபோர்த் லைன் எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் இருக்கு. இங்க ஐ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பிரம்மாவை குறிக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஐ அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்குதுன்னா இங்க வேற எங்காவது இடத்துல ஹீ வந்துச்சுனால பிரம்மாவை தான் குறிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் எங்கேயும் தப்பா புரிஞ்சிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஹீ அப்படின்னு இருக்குது, பட் இந்த ஹீ பிரம்மாவை குறிக்காது. அதனால இது யாரை குறிக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, நான் இப்போ லைன்ஸ்குள்ள வரேன். இப்போ உங்களுக்கு ஓப்பனிங் லைனை சொல்லிட்டேன். ஓப்பனிங் சென்டென்ஸ்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ். ஃபர்ஸ்ட் இங்க இதை நீங்க இந்த லைனை புரிஞ்சுக்கணும்னா ஒரு வெர்பை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வெர்பு என்னன்னா ஸ்லே. ஸ்லே அப்படின்னா என்ன அப்படின்னா வயலண்டா அட்டாக் பண்றது. அதாவது அட்டாக் மட்டும் இல்லை, ஒரு வயலண்ட் ரொம்ப கொடூரமா கொல்லக்கூடிய விஷயத்த அந்த செயலை ஸ்லேனுங்கிற வார்த்தையில சொல்லலாம். அப்போ ஸ்லே அப்படின்னா டு கில் இன் எ வயலண்ட் வே. அப்போ அந்த ஸ்லே அப்படிங்கிற ஒரு வெர்பு, அதை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா ஸ்லேயர்னு சொல்லுவாங்க. டிரைவ் அப்படிங்கிறது ஒரு வெர்பு, ஓட்டுறது, வண்டியை ஓட்டுறது, டிரைவுங்கிறது ஒரு வெர்பு. அப்போ அந்த டிரைவ் அந்த வேலையை செய்ய வரவரை டிரைவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லே அப்படிங்கிறது கொல்லக்கூடிய ஒரு செயல், அந்த செய்யக்கூடியவர் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஏன்னா இது ரெண்டுமே இதுக்குள்ள இருக்கு. அதனால இப்போ நம்ம பார்ப்போம். இஃப் த ரெட் ஸ்லேயர், இங்க ரெட் ஸ்லேயர் அப்படிங்கிறது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா இங்க இந்த இடத்துல நீங்க 3 விதமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் ஸ்லேயர் அப்படிங்கிறது சிம்பலைஸ் பண்ணக்கூடியது ஒரு மேபி ஒரு வேரியரா இருக்கலாம், அல்லது ஒரு டெத்தா இருக்கலாம், அல்லது காட் ஆஃப் டெத்தா இருக்கலாம். மொத்தத்துல இது ஒரு பெர்சோனிஃபிகேஷனா ஒரு விஷயத்தை சிம்பலைஸ் பண்ணுது, டெத்தை சிம்பலைஸ் பண்ணுது. டெத்தை என்ன பண்ணுது, டெத் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன்ல நீங்க புரிஞ்சுக்கணும். டெத் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் செய்யக்கூடிய வேலையை இங்க செய்ய போகுது. அதுதான் த ஸ்லேயர் திங்க், த ரெட் ஸ்லேயர் திங்க். டெத்து நினைக்குது. இங்க ரெட் ஸ்லேயர் டெத்து அல்லது வேரியர், நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல டெத்துக்கு ப்ரியாரிட்டி இந்த இடத்துல கொடுத்துக்கணும். டெத்துக்கு அப்புறம் தான் வேரியர். இந்த டெத் அப்படிங்கிறது என்ன நினைக்குது அப்படின்னா திங்க் ஹீ ஸ்லேஸ், நாம கொன்னுட்டோம்னு நினைக்குது. இந்த டெத்து நினைக்குது நாம கொன்னுட்டோம், ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டெத்து நினைக்குது.
இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற மீனிங். இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ், அந்த டெத் அப்படிங்கிறது நினைக்குது தான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்குது. பட் இதை எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி எமர்சன் சொல்றாரு. ரைட், இங்க எமர்சன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிரம்மாவனுடைய வார்த்தையில நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எமர்சனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இங்க எமர்சன் என்ன சொல்றாருன்னா, பொதுவாகவே யாராவது ஒரு மனிதன் சம்ஒன் பிலீவ்ஸ், ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, தே ஆர் கில்லிங் ஆர் டெஸ்ட்ராயிங் சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், கொன்னுட்டு இருக்கோம், டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறீங்க, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. தே ஆர் மிஸ்டேக்கன் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த இடத்துல நாங்கள் பேச போறோம். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஹிந்துனுடைய ரெஃபரன்ஸ் படி வந்து பார்த்தோன்னா அந்த பிலீவ் என்ன அப்படின்னா, விச் cannot பி destroyed. இந்து கடவுளுடைய ரெஃபரன்ஸ் அடிப்படையில் பார்த்தோன்னா யாருமே ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு மனிதனை போய் ஒரு வேரியர் போய் கொண்டுட்டான், எதிரியை போய் வெட்டி கொண்டுட்டான், அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் கொல்ல டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு கொண்டுட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஹிந்து கடவுளுடைய பிலீஃப் படி யாருக்குமே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு எட்டர்னல் சோல், நிலையாக நீடிச்சு அது எப்போவுமே அழியாமல் நின்றுக்கிட்டே இருக்கும். அது ஒரு எட்டர்னல் சோல் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல வந்து எமர்சன் வாயில பிரம்மாவை பயன்படுத்தி சொல்றாரு. சரி ரைட், இன்னும் அந்த விஷயம் முடியல. இஃப் த ரெட் ஸ்லேயர் திங், அவர் நினைக்கிறாரு ஹீ ஸ்லேஸ், அந்த டெத் நினைக்குது தான் வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு நினைக்குது. ஆர் அல்லது இஃப் த ஸ்லைன் திங் ஹீ இஸ் எ ஸ்லைன், ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் இஃப் கிளாஸ் தான், ஒரே ஒரு விஷயம் தான் நினைக்குது. இந்த ஸ்லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை ஸ்லைனுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்லே அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ஸ்லைன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்லைனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஸ்லைன். இங்கேயும் ஸ்லைன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த கொல்லக்கூடிய செயல் டெத்தை தான் குறிக்குது. இஃப் த ஸ்லைன் திங், அந்த கொலை செஞ்ச விஷயம் திங்க் பண்ணுது ஹீ இஸ் எ ஸ்லைன், நம்ம கொடூரமாக கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிட்டு இருக்குது. ஸோ இஃப் கிளாஸ் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நம்ம கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த கொலையே நினச்சிட்டு இருக்குது, நம்ம கொண்டுட்டோன்னு சொல்லி அந்த டெத்தே நினச்சிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எப்படி நினச்சிக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இஃப் தே ஆர் ட்ரூலி டிஸ்ட்ராய்டு, நம்ம கொண்டுட்டோன்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சோல் இஸ் இம்மார்டல். லைஃப் அண்ட் டெத்தை தாண்டி சோல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அழியாமல் நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ அகைன் தே நோ நாட் வெல் த சப்டில் வேஸ். இங்கே சப்டில் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் அதே இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு செயலை சப்டில் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஒரு பவர் அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்டில் அப்படிங்கிறது ஒரு பவர். அப்போ இந்த கடவுளுக்கு, இந்த பிரம்மாவுக்கு என்ன பவர் இருக்குதுன்னா, இப்போ நினைச்சாருன்னா ஒரே ஒரு செகண்ட் நினைச்சாருன்னா இந்தியாவில் இருக்கலாம், அடுத்த இன்னொரு செகண்ட்ல எங்கே இருக்கலாம், அமெரிக்காவில் கூட இருக்கலாம். அப்போ அவருக்கு அந்த பவர் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அவரோட பவரோட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தே நோ நாட் வெல் த சப்டில் வேஸ், அவங்களுக்கு முழுமையாக நல்லா தெரிஞ்சிருக்காது, சப்டில் வேஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, தே நோ நாட் வெல் த சப்டில் வேஸ் அப்படிங்கிறதுல த ப்ரொஃபவுண்ட் ஹைலைட்டிங்கான ஒரு ப்ரொஃபவுண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிஸ்டீரியஸ் நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். அதாவது உலகம் முழுக்க ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், உண்மையான ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டினரி மைண்டை தாண்டி ஒரு விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாதாரண மனிதர் இடத்துல தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரம்மாவுக்கு ஒரு பவர் இருக்குது, சாதாரண பவர் கிடையாது. ஆர்டினரி மைண்டில் திங்க் பண்ணால் அவர் யார், சிம்பிளான ஒரு ஆள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு அப்படி கிடையாது, அவர் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு சப்டில் பவர் உள்ள நபர். அவர் இங்கிருந்து எங்கே வேணாலும் த்ரூ த வேர்ல்டு வித்தவுட் லிமிடேஷன்ஸ், எந்த லிமிடேஷன் இல்லாமல் எங்கே வேணாலும் போகக்கூடிய ஒரு பவருள்ள ஒரு மனிதர் தான் இந்த பிரம்மா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து பேசுகிற மாதிரி இந்த இடத்துல எமர்சன் காட்டியிருப்போம். அப்படி ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டர்ன் அகைன். பிரம்மா அதாவது இந்த யூனிவர்சல் ஸ்பிரிட், இங்கே யார் பிரம்மாங்கிறது யார், யூனிவர்சல் ஸ்பிரிட். கேள்வி இப்படி வரலாம், ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிலாசபிக்கல் கான்செப்ட். இந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பிரம்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பிரம்மாவுக்கு ஒரு பவர் என்ன அப்படின்னா, இந்த மனிதனுடைய சைக்கிளை முழுமையாக கவனிச்சிட்டு இருக்கோம். அப்படி லைஃப் டெத்து ரீபர்த்னு சொல்லி முழுமையாக கவுன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை
பிரம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பிரம்மா நான் தான் சொல்கிறேன், பிரம்மா சொல்கிறேன், ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டர்ன் அகைன். நான் வேணும்னா வச்சுக்கலாம், நான் இல்லைன்னா பாஸ் ஆகி கடந்தும் போகலாம், மீண்டும் நான் திரும்பி அதே இடத்துக்கு வரலாம், நானும் வரலாம், உன்னையும் சரி உன்னை உருவாக்கவும் முடியும், எனக்கு எல்லா பவரும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பிரம்மாவனுடைய விஷயத்தில் கர்வமாக அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரம்மா எதை பண்ணிட்டு இருக்கிறாரு? மனிதனுடைய பர்த்து, டெத்து, லைஃப் எல்லாத்தையும் முழுக்க கவுன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவுன் பண்ணும்போது இவனுக்கு விஷயம் என்ன தென்படணும் அப்படின்னா, இந்த சோல் அப்படிங்கிறது எட்டர்னல், அழியவே அழியாது. அந்த உடம்பு அழிஞ்சு போகலாம், உடம்பு மண்ணோட மண்ணை மக்கி போகலாம், பட் ஆனால் அந்த உடம்புல இருந்த சோல் அப்படிங்கிறது அழிக்க முடியாது. அதனால இங்கே நீங்கள் டெத்து வந்து இப்போ மேலே ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சு இல்லையா, டெத்து நினைச்சிட்டு இருக்குது, நாம் ஒன்று கொண்டுட்டோம், நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு டெத்து நினைக்குது இல்லையா, அதுக்கு ஆன்சர் இதுதான். நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி நினச்சிட்டு இருக்கிறீன்னா அது மிஸ்டேக்காக நினச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா உன்னால் எதையும் முழுமையாக அழிக்க முடியாது. சோல் அப்படிங்கிறது நிரந்தரமாக இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டே இருக்கிறது தான், அது நிரந்தரமாக அழியாது, அது எப்பொழுதுமே அழியாது. ஸோ நாட் பவுண்ட் பை த ஃபைனாலிட்டி ஆஃப் டெத்து. டெத்தினுடைய ஃபைனாலிட்டி அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. நீ வேணா அந்த ஆளு தான் இறப்பாங்களே தவிர அவருடைய சோல் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே வந்து அழுத்தமாக வந்து பேசியிருக்கிறார். ரைட். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட்ல ஸ்டான்ஸை முழுக்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பர்த் அண்ட் டெத்தில் டெத்தினுடைய வேல்யூவை காட்டியிருப்பாங்க. அப்போ டெத் அப்படிங்கிறது அந்த டெத்துங்கிறது முடிஞ்சு போகிறது கிடையாது, அது சோலாக உலகம் அழிஞ்சாலுமே கூட அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே மையப்படுத்தியிருக்காங்க. ஸ்டான்ஸா 2, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஐ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பர்சனை பார்த்தீங்க, அது பிரம்மாவை குறிச்சுது. அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால மீ அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் லைன்லேயே இருக்குது. இந்த மீ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பிரம்மாவை குறிக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபேர் தூரமாக இருக்கிறது, ஃபேர் அப்படின்னா தூரமாக இருக்குது. ஆர் ஃபர்கட் டு மீ இஸ் நியர். அதாவது ஃபேர் ஆர் ஃபர்கெட் இது யாருடைய செயல் அப்படின்னா மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஹியூமன், அவங்களுடைய செயல். ஒரு விஷயம் நடந்து ரொம்ப ஆண்டு ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிச்சுக்கிறதும், நான் மறந்தே போயிட்டேன்னு நினைக்கிறது எல்லாமே மனிதனுடைய செயல். ஆனால் டு மீ அது யாரு, இந்த பிரம்மாவுக்கு அப்படிலாம் கிடையாது, எதுவுமே தூரம் கிடையாது, பிரம்மாவுக்கு எல்லாமே பக்கத்தால் தான் இருக்குது. சரி, அது எப்படி இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய இடத்துல தென்படும். ஒரு ஒர்க் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது மறந்துருப்பாங்க, அந்த இடத்துல அந்த பெர்சன் சொல்லுவார், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பேசுனதா கூட இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாலேயே உனக்கு ஒரு உயிரை எழுதி கொடுத்துமேப்பா, அட ஆமாப்பா அது வச்சோம்ப்பா, அங்கே தான்ப்பா இருக்குது, அது மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் கடந்து போயிருச்சேப்பா, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தொலைவாக கூட அதை காட்டலாம், ஃபேர் ரொம்ப தூரமாக காட்டலாம், அல்லது மறந்து போயிருக்கலாம். பட் ஆனால் பிரம்மாவுக்கு அது எல்லாமே ப்ரெசன்ட். உனக்கு அது பாஸ்ட்டு, ரொம்ப தூரமாக போயிடுச்சு, மறந்து போச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஹியூமன் பீயிங்க்கு அது பாஸ்ட், ஆனால் பிரம்மாவுக்கு அது என்ன, ப்ரெசன்ட். அதெல்லாம் தூரமாக இல்லை, பக்கமாக இருக்குது. பிகாஸ் பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் தாண்டி அவருக்கு போகக்கூடிய பவர் இருக்கிறதுனால அவருக்கு அது பக்கம். நீ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செயல் நடந்திருக்குதுன்னா அந்த 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அதே டேட்டில் போய் பிரம்மானாலும் அந்த இடத்துல என்ன நடந்துன்னு சொல்லி பக்கமாக நின்று பார்க்க முடியும். ஸோ அவருக்கு அது தொலைவு கிடையாது, உனக்கு தான் அது தொலைவு, அவருக்கு அது தொலைவு இல்லை அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது. பிரம்மா தான் அவரே சொல்கிறாரு, ஃபேர் ஆர் ஃபர்கட் டு மீ இஸ் நியர். உனக்கு ஃபேர் ஆர் ஃபர்கெட்டாக இருக்கு இல்லையா, அது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படிங்கிறது பிரம்மா சொல்கிறாரு. அதற்கு அடுத்த லைன், ஷேடோ ஆன் சன்லைட் அட் த சேம். நீ நினச்சிக்கிற இரவு பகல், நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிற. பட் ஆனால் உனக்கு தான் அது தனித்தனியாக தெரியும், வேறுபாடு. பட் ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கும், சேம். பிரம்மா சொல்கிறாரு, உனக்கு ஷேடோ அண்ட் சன்லைட்டுங்கிறது தனித்தனியாக தெரியும், பட் ஆனால் எனக்கு அது ரெண்டுமே ஒன்று தான். பிகாஸ் நான் பிரம்மா எப்படி இருக்கிறாரு, டூயலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர், டிரான்சண்டன்ஸ் டூயலிட்டிஸில் இருக்கிறாரு. ஸோ லைட் அண்ட் ஷேடோவாக இருக்கலாம், குட் அண்ட் பேடாக இருக்கலாம், எல்லாமே அது மனிதர்களுக்கு மட்டும்தான் டிஸ்டிங்ஷன், வேறுபாடுங்கிறது தெரியும். நல்லது கெட்டதுங்கிறது மனிதனுக்கு தான் தெரியும். ஷேடோ அண்ட் சன்லைட்டுங்கிறது மனிதனுக்கு தான் தெரியும். அது யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா த அல்டிமேட் ரியாலிட்டி. அல்டிமேட் ரியாலிட்டிங்கிறது யாரு, பிரம்மா. பிரம்மாவுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அதனால் பிரம்மாவே சொல்லிட்டாரு, உனக்கு தான்ப்பா ஷேடோ அண்ட் சன்லைட்டு, எனக்கு அது ரெண்டும் ஒன்று தான்ப்பா அப்படின்ட்டாரு. அதற்கு அடுத்தது கடவுளை பற்றி பேசுகிறார். இந்த இடம் இன்னும் சூப்பரான ஒரு இடம். த வேனிஸ்டு காட்ஸ் டு மீ அப்பியர். இங்கே மீ அப்படிங்கிறது யாரை குறிக்குது, பிரம்மாவை குறிக்குது. த காட்ஸ் ஹேவ் டிஸப்பியர்டு ஃப்ரம் த ஹியூமன் மெமரி. அதாவது இந்த வேனிஸ்டு காட்ஸ் யாருக்கு வேனிஸ் ஆயிருக்குது, அந்த கடவுள் யாருக்கு வேனிஸ் ஆயிருக்குது, கடந்து போயிருக்கலாம் அப்படின்னா
மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை மறந்துருக்கலாம், அவருடைய ஞாபகத்திலிருந்து டிஸப்பியர் ஆகிருக்கலாம், அவருடைய ஞாபகத்திலிருந்து டிஸப்பியர் ஆகிருக்கலாம், தொலைஞ்சு போயிருக்கலாம். அந்த ஆஸ் பர் ஆன்சியன் ரிலிஜன்ஸ் ஒரு ரொம்ப பழங்காலம் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு அல்லது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு கடவுள் சில கடவுள்கள் இன்னைக்கு இல்லாமலே கூட போயிட்டாங்க. ஹியூமன் மெமரியிலிருந்தே அது காணாமலே போயிருச்சு, இல்லவே இல்லை. ஸோ த வேனிஸ்டு காட்ஸ், அப்படி காணாமல் போன கடவுள் கூட டு மீ அப்பியர், எனக்கு என்னவாவார், ஸ்டில் பார்ட் ஆஃப் பிரம்மாஸ் எட்டர்னல் பிரசன்ஸ். அப்படி காணாமல் போன அந்த கடவுள் கூட உங்கள்கிட்ட இருந்து வேனிஸான அந்த கடவுள்கள் கூட அந்த காட்ஸ் கூட எனக்கு தோணுவாங்க, என் முன்னாடி நிற்பாங்க. எனக்கு அந்த ஏன்னா நான் எட்டர்னல் ப்ரெசன்ஸ் எப்பொழுதுமே நான் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த எட்டர்னல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு பிரம்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 லைன்ல பாருங்க, ஃபேர் ஃபர்கட், ஒரு மனிதன் வாழக்கூடிய சமயத்தில் இருக்கிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அவனோட லைஃப் ஸ்பேன் நடக்கிறது. இந்த வேனிஸ்டு காட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு வேலை ஒரு டிகேடாக இருக்கலாம், ஒரு 30 டிகேடாக இருக்கலாம், ஒரு 100 டிகேடாக இருக்கலாம், அல்லது ஒரு செஞ்சுரியாக இருக்கலாம், ஒரு 1000 செஞ்சுரியாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மனிதரே வாழ்ந்திருக்க மாட்டார், அவருடைய குல கடவுளாக கூட இருக்கலாம். அந்த கடவுளை நீங்கள் மறந்துருக்கலாம். பட் ஆனால் எனக்கு பிரம்மாவுக்கு எப்படி இருக்குது, அந்த கடவுள் கூட எனக்கு அப்பியர் ஆவார், என் முன்னாடி இருப்போம் அப்படி அப்படின்னு சொல்லி அடுத்த காடுக்கெல்லாம் ஒரு உயர்வான ஒரு இடத்தையும் பிரம்மா காட்டுறாரு. அண்ட் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் லைன், அண்ட் ஒன் டு மீ ஆர் சேம் அண்ட் ஃபேம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சேமாக இருக்கலாம் ஃபேமாக இருக்கலாம். ஒரு நபர் அப்படிங்கிறவருக்கு அவர் நல்ல ஃபேம், நல்ல பயங்கரமான புகழ் வாய்ந்த நபராக இருக்கலாம், அல்லது அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப இன்னல் பட்டு சேமாய் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆனால் பிரம்மாவுக்கு அது ரெண்டுமே ஒன்று தான். அது சேமும் ஃபேமுக்கு எல்லாம் எந்த ஒரு மீனிங் கிடையாது. அவன் ஒரு மனிதன், அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுமே தவிர இவன் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்த நல்லவன், இவன் கெட்டது மட்டுமே செஞ்சுட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணுங்கிறது இல்லை. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது, ஹியூமனுடைய கன்ஸ்ட்ரக்ட்ஸ்குள்ளே தான் இருக்குதா தவிர பிரம்மாவுக்கு அப்படி ஒரு வேறுபாடுங்கிறதே கிடையாது. அவன் தீங்கு செஞ்சிருக்கிறான், அவனை அந்த அன்னைக்கு அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரம்மாவுக்கு அந்த பவர் அப்படிங்கிறது இருக்கும். அவன் நீங்கள் நல்லது செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவன் உயர்வாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சாலும் பிரம்மா அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இது எல்லாத்தையும் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படி இந்த பிரம்மா. ஸோ ஒன் டு மீ அண்ட் ஒன் டு மீ, இன்னொன்று தெரிஞ்சுக்காங்க, எனக்கு சேம் அண்ட் ஃபேம் எல்லாமே ஒன்று தான். இந்த ஒன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சேம் ஆர் அண்ட் ஃபேம், இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்கிற விஷயத்த இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இது அடுத்தது யூனிவர்சல் ஸ்பிரிட் ஆல் இஸ் யூனிஃபைடு. இங்கே எந்த வேறுபாடு கிடையாது. யூனிவர்சல் ஸ்பிரிட்டுங்கிறது யாரு, பிரம்மா. பிரம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஆல் இஸ் யூனிஃபைடு, எல்லாமே ஒன்று தான், யூனிஃபைடாக தான் இருக்கும், பிரிச்செல்லாம் பார்க்கறது தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரம்மாவே சொல்கிறாரு. அதற்கு அடுத்தது ஸ்டான்ஸா 3. இந்த இடத்துல ரெக்கான் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா திங்க் பண்ணுறது அல்லது பிலீவ் பண்ணுறது. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆமாப்பா நான் கூட எனக்கு கூட தெரியும் அந்த இடம் அங்கே இருந்துச்சு, நம்புறது. ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்கிறது, அங்கே இருந்துச்சுன்னு எனக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது. அப்போ திங்க் பண்ணுறது மைண்டில் வச்சுக்கோங்க. தே ரெக்கான் இல் ஹூ லீவ் மீ அவுட். இங்கே யாரை குறிக்குதுன்னா தே அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பர்சனை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு பீப்புள் எடுத்துக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரெக்கான், அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, திங்க் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க பிரம்மாவை விட்டு தாண்டி போயாச்சு, பிரம்மாவை விட்டு விலகி வந்தாச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் இது தொடங்குது. யாரெல்லாம் பிரம்மாவை இக்னோர் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த அல்டிமேட் ட்ரூத், இந்த பிரம்மாங்கிறது அல்டிமேட் ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத்தை இக்னோர் பண்ணுறாங்களோ அவங்க இக்னோர் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரியாலிட்டியின் அடிப்படையில் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பிரம்மாவை விட்டு தாண்டி போயாச்சு நாங்கள் நினைக்கவே முடியாது. ஏன்னா பிரம்மா அப்படிங்கிறது எங்கே வேணாலும் இருப்பா, அப்படி எல்லா இடத்துலையும் இருப்பா, அப்படி கூடவே தான் இருந்துட்டு இருப்பா அப்படி. ஸோ நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட புரிஞ்சுக்கணும், தே ரெக்கார்ட் அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க என்னை விட்டு போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்னை விட்டெல்லாம் போகல, ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், அவங்க கூடவும் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ தே ரெக்கார்ட் அப்படிங்கிறது, ரெக்கார்டுங்கிறது திங்க் அப்படிங்கிறது. அப்படி போனவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வென் மீ தே ஃப்ளை ஐ எம் த விங்ஸ். ஒருவேளை அவங்க பறந்து போய்கிட்டு இருந்தா கூட அந்த பறந்து போயிட்டு இருக்கிறதுக்கு நான் எப்படி இருப்பேன், அவங்க பறக்கிறதுக்கு தேவையான அந்த செயல் செய்யறதுக்கு அந்த விங்ஸா நான் தான் இருப்பேன். அவங்க பறவையா பறந்து போகலாம், ஆனால் பறக்கிறதுக்கு விங்கே நான் தான். அந்த பறவைக்கு தேவையான அந்த விங் அப்படிங்கிறது என்கிட்ட தான் இருக்குது. நான் அவங்களுக்கு வேற ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் அவங்க எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு நினைச்சா கூட, அப்படி நினைச்சவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாத ஒரு வகையில் நான் தான் இவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். ஸோ அன்னோவிங்லி யூஸ் ஆஃப் பவர் ஆஃப் பிரம்மா
அதாவது என் பவரை பயன்படுத்தி தான் அவங்க பறந்தே போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இங்கே பிரம்மாவை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா ஆக்ஷன்ஸ்லையும் எல்லா மூமெண்ட்லையும் பிரம்மா அப்படிங்கிறவர் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். அதான் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் பிரம்மா அப்படிங்கிறவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதை அவங்களும் நினைக்கணும். தன்னை விட்டு விலகி போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் நினைக்கணும் அவங்க கூட நான் இருக்கேன். நீங்க விலகி போறதுக்காக இருந்தால் கூட நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்க பறந்து போறதுனால கூட நான் தான் உங்களுக்கு விங்கா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐ ஆம் த விங்ஸ். இந்த இடத்துல ஐ ஆம் த விங்ஸ்ல புரிஞ்சுக்கணும். ஐ அப்படிங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பிரம்மாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த விங்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இந்த பிரம்மா இங்கே எப்படி இருக்கிறாரு, விங்ஸாக இருக்கிறாரு. அந்த இடத்துல இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். ஐ ஆம் த டவுட்டர் அண்ட் டவுட். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ரஜினி ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி சிவாஜியும் நானே எம்ஜிஆர் நானேன்னு ஒரு இடத்துல ஒரு டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் டவுட் வருது இல்லையா, பிரம்மா சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் நிறைய டவுட் வருது இல்லையா, அந்த டவுட்டில் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டவுட்டில் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. நான் ப்ரெசண்ட்டில் இருப்பேன். எப்படின்னா உங்களுக்கு டவுட் வர்றதுக்கும் நான் அந்த கொஸ்டின் கேட்குறவனும் நானேவே தான் இருப்பேன், அந்த கொஸ்டினும் நானேவே தான் இருப்பேன். ஸோ ஐ எம் த டவுட்டர் அண்ட் த டவுட். நானே தான் கேள்வியும் நானே தான் கேள்விக்கான அந்த கொஸ்டினார கேள்வி கேட்குறவரும் நானே தான். அப்போ கேள்வியும் நானே, கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், கேள்வியும் நானே கேள்வி கேட்பவனும் நானே. அப்போ ரெண்டுமே நான் இருப்பேன். ஐ எம் த டவுட்டர் அண்ட் த டவுட். டவுட் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வெர்பு, அந்த வெர்பு அந்த செய்யக்கூடிய செயலை செய்யக்கூடிய நபர் டவுட்டர். அப்போ டிரைவ் வெர்பு டிரைவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் டவுட்டு டவுட்டர். அப்போ கேள்வியும் நானே கேள்வி கேட்பதும் நானே அப்படிங்கிற. அப்படி எந்த விஷயத்தில் நீங்கள் ஆத்திகம் பேசினாலும் சரி நாத்திகம் பேசினாலும் சரி அந்த இடத்துலையும் நான் இருப்பேன். இன் ஸ்கெப்டிசம் அண்ட் செட்டனிட்டி எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன். பிகாஸ் நான் வந்து யூனிட்டி ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நபர். எனக்கு இந்த டைமு இந்த ஸ்பேஸு அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன். அண்ட் ஐ ஆம் த ஹைமன் டு பிராமின் சிங்ஸ். இந்த பிராமின் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கூடிக்கிட்டு ஒரு மந்திரம் ஓதுறாங்க. மந்திரம் ஓதி ஒன்று அவங்க ஏதாவது நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு மந்திரம் ஓதுறாங்க இல்லையா, அந்த மந்திரமே அவங்க வார்த்தையிலேருந்து வரக்கூடிய அந்த சாங்ஸ் கூட நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ஐ எம் த விங்ஸ் அப்படின்னு. அப்போ ஐங்கிறது பிரம்மா, விங்ஸ் அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்குது. அதே மாதிரி தான் ஐ எம் த ஹைமன். அந்த சாங் பிராமின் சிங்ஸ் பண்ணக்கூடிய அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த சாண்ட், சேக்ரட் சாண்ட், அந்த மந்திரம், அந்த மந்திரமே நான் தான். பிராமினே வந்து ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை இன்னொன்னா மாற்றலாம்னு நினச்சி ஒரு செயலே செஞ்சால் கூட அந்த மந்திரமே நான் தான் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து தன்னை வந்து இன்னும் உயர்வாக எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தது ஃபோர்த் ஸ்டான்ஸா. அண்டு மொத்தம் 4 ஸ்டான்ஸாஸ் மட்டும்தான் இது. 4 ஸ்டான்ஸா, இது லாஸ்ட் ஸ்டான்ஸா. அடுத்ததா இன்னொன்று சொல்றாரு, கடவுளை பற்றி மறுபடியும் வராரு. த ஸ்ட்ராங் காட்ஸ் ஃபைன் ஃபார் மை அபோட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் காட்ஸ், ரொம்ப சிம்பிளான காடு கிடையாது, பவர்ஃபுல்லான காடு. அந்த பவர்ஃபுல்லான காட் கூட என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இங்கே அபோர்ட் அப்படின்னா த பிளேஸ் வேர் சம்ஒன் லைவ்ஸ். அதாவது ஒரு இடத்துல உச்சாணியில் ஒருத்தர் யார் வாழ்கிறாங்களோ அந்த பிளேஸை அபோர்ட் அப்படிம்பாங்க. அந்த பிளேஸுக்கு கீழே இந்த பவர்ஃபுல் காட்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்களாமா. ஸோ அந்த ஸ்ட்ராங் காட்ஸ் ஃபைன் ஃபார் மை அபோர்ட், என்னுடைய குடைக்கு கீழே தான் அந்த கடவுள்களே இருப்பாங்க. அப்போ எனக்கு மேலே வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து இந்த இடத்துல நிற்கிறார். அது மட்டும் இல்லை, அண்ட் ஃபைன் இன் வெயின் த சேக்ரட் 7. இங்கே சேக்ரட் 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7 ரிஷிஸ், 7 ரிஷின்னு சொல்லும் இல்லையா, அதை ரெஃபர் பண்ணுது. அந்த 7 ரிஷி ரெஃபர் பண்ணிட்டு இதுக்கு முன்னால் ஒரு பாயிண்ட், எப்படி கடவுள்களை ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் காடாக இருந்தால் கூட அவங்க எனக்கு கீழே தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இங்கே சேக்ரட் 7 இருந்தாலுமே அது நல்ல ஒரு வித்தியாசமாக எல்லா பவரும் அதுக்கு இருக்கும். என்னன்னா விஸ்டம் இருக்கும், 7 ரிஷிஸ் இருக்கும், அதில் விஸ்டம் பவர் அப்படிங்கிறது 2 ரிஷி. அப்போ விஸ்டம் பவர் இது எல்லாமே இருந்தால் கூட அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, பிரம்மா கூட, அதாவது என் கூட பயனாக இருப்பாங்க, நெருங்கி தான் இருப்பாங்க, என் கூட அப்படியே தைச்சி வச்ச மாதிரி என் கூட ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த 7 ரிஷிஸ் கூட ஒட்டி தான் இருக்கும். அப்போ அவங்களால கூட சுயமாக செயல்பட முடியாது அப்படிங்கிறாரு. இந்த பிரம்மா இன்னும் உச்சாணியில் கொண்டு போய் தன்னை உயர்வாக எடுத்து காட்டுறாரு இந்த இடத்துல. அடுத்தது, பட் தோ
மீக் லவ்வர் ஆஃப் த குட். இதில் என்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஹம்பிளான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. த ஹம்பிள் சீக்கர் ஆஃப் ட்ரூத் அண்ட் த விர்ச்சு. இது யார் ஒருத்தர் ரொம்ப உண்மையாக வந்து ஹம்பிளாக சீக் பண்ணி போகிறாங்களோ, விர்ச்சுவை நல்லொழுக்கத்தோடு இருந்து போகிறாங்களோ, அவங்கள பற்றின ஒரு அட்ரஸ். அந்த மாதிரியான பர்சன், நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அந்த பர்சன் ஹேஸ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் பிரம்மா. யார் ஒழுக்கமாக இருக்காங்களோ, ரொம்ப ஒழுக்கத்திலும் மிக மிக ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பிரம்மாவை ஃபைண்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்க தெய்வீக ரீதியாக அவரை பார்க்க ஓட முடியும் அப்படிங்கிற இடத்துல எமர்சன் வந்து நிறுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே பிரம்மா பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு மறுபடியும் அப்படியே லைட்டாக ஒரு எமர்சன் ஒரு பாயிண்ட் அப்படியே குத்துறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டலிசம். டிரான்சென்டென்டலிசம் என்ன சொல்லுது? குட்னஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுது. நீங்கள் கூட நல்லவனாக இருந்தால் அப்பேற்பட்ட பிரம்மாவையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு. எ எப்பேற்பட்ட பிரம்மான்னு சொல்லிட்டாரு? இந்த உலகத்தில் படித்ததே அவர் தான். எல்லா இடத்துலையும் இருப்பா. அப்படி அவரை மட்டும் மறைஞ்சு போக முடியாது. கடவுளுக்கெல்லாம் கடவுளும் அவர் தான். இப்பேற்பட்ட அந்த பிரம்மா கிட்ட நீங்கள் நெருங்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்லவங்களா இருந்தால் நெருங்க முடியும் சொல்லி அப்படியே மனிதனை புனிதப்படுத்துறார். எமர்சன் என்ன பண்ணுறாரு? மனிதனை புனிதப்படுத்துறாரு. நீ கெட்டவனா போயிடாத, நல்லவனாயிருன்னு சொல்லி புனிதப்படுத்துறாரு. இதுதான் டிரான்சென்டென்டலிசம். ஸ்பிரிச்சுவல் வேலையை இது செய்யுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன், ஃபைண்ட் மீ அண்ட் டர்ன் த பேக் ஆன் ஹெவன். என்னை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அப்படி நல்லவனாக இருந்தால் எங்கே இருப்பீங்க? ஹெவனில் வருவீங்க. ஹெவனுக்கு வரும்போது என்னை பார்க்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. த ட்ரூ என்லைட்மெண்ட் கம்ஸ் நாட் பை சீக்கிங் மெட்டீரியல் ரிவார்ட்ஸ். நீ நல்ல ஒரு நேர்மையான இருந்த அப்படின்னா வெறும் மெட்டீரியல் ரிவார்ட்ஸ் மட்டும் கிடையாது. உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஹெவன்லி ப்ளஸர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆல் டிசையர்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரம்மா கிட்ட இருக்கு. அந்த எல்லா விருப்பங்கள் எல்லா அனைத்து வகையான சகல செல்வங்களும் உனக்கு பிரம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். ஒரு சொர்க்கத்தில் வாழும்போது என்ன மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்குமோ அப்பேற்பட்ட லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு உயர்ந்த ஒழுக்கம் கொண்ட நபராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி டிரான்சென்டென்டலிசத்தை அழகாக கொண்டு வந்து நிறுத்திருப்போம். அப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த டிரான்சென்டென்டலிசம் வேணும். அப்போ டிரான்சென்டென்டலிசம் எப்பேற்பட்ட பவர் அப்படிங்கிறது அன்றைய காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இன்றைக்கு டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்குரிய டிரான்சென்டென்டலிசங்கிற வார்த்தையை இப்போ நான் சொல்கிறேன். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குது, ஒரு பணப்பை. அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு ஒன்று தோணுது இல்லையா? அந்த மனசு ஒன்று வருது பார்த்தியா? அது எங்கே நடக்குது அப்படின்னா, சே இது நாம் தூக்கிட்டு போயிட்டோம்னா நம்மக்கிட்ட ஒரு 5 லட்சம் வருதுன்னா 5 லட்சத்துக்கு நிகராக 10 லட்சம் நம்ம வேறு எதோ செலவாயிரும். இது நமக்கு தப்பான வழியில் வருது, நம்ம வேறு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு நம்ம ரொம்ப அவஸ்தைப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று வருது இல்லையா? அது நடக்குதோ இல்லையோ, ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயமுறுத்தி வச்சுது பார்த்தியா? ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குது பார்த்தியா? அந்த ஒழுக்கத்தை உருவாக்குற செயலைத்தான் இந்த டிரான்சென்டென்டலிசம் கான்செப்ட் அப்படிங்கிறது பண்ணுச்சு. நேச்சராக ஒரு விஷயத்தை புரியும். அப்போ இதை உன்னை கண்காணிக்கிறதுக்கு யாரும் வர வேண்டியதில்லை, நேச்சரை தான் உன்னை கண்காணிக்கும். டிரான்சென்டென்டலிஸ்டுக்குள்ள அந்த நேச்சர், அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கிற விஷயத்தோட இந்த பிரம்மா அப்படிங்கிற போயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு.